வருமானிப்போம். நிரந்தரத்திற்கு நாம் உதவலாம், அனித்தியத்திற்கு இறங்கக்கூடாது. நல்ல ஞாபகம் வச்சு. குருபிரான் இருந்து கிடைக்கிறது நிரந்தரம் கிடைக்கும். எங்கிட்ட ஓடி ஒருத்தன் வந்தான். இது ஸ்கூல்ல படிக்கிற ஒரு காலத்துல அவங்க அம்மா சாகுறது கிடக்குறாங்க. அம்மா சாக கிடக்குறாங்க. வந்து என்கிட்ட சொன்னான், எங்க அம்மா சாக கிடக்குறாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் கை விட்டுட்டாங்க. எங்க அப்பா அப்படியே திண்ணையில உட்கார்ந்தவர் அப்படியே கண்ணை குத்திட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே, எனக்கு எங்க அம்மா தான் உயிர். நான் சொன்னேன், அம்மா பாசம் கரெக்ட், அம்மா வளர்த்தாங்க எல்லாம், அவங்க கர்மாக்கு தான் அது நடக்கும், நீ அதை வாங்க முடியாது. அவங்க அம்மா சாகும்போது உயிரோட தான் இருந்தாங்க. உங்க பாட்டி சாகும்போது உங்க அம்மா செத்துட்டாங்களா? சாகலையே. இது தொட்டு தொட்டு வாழையடி வாழையா வரக்கூடிய நிலைப்பாடு. முன்னாடி தான் அவன் போயிடுவான், அடுத்தாள் அப்படிதான் வளர்ந்து கொண்டே இருக்கும். நீ அம்மாவோட நான் போயிடணும், அம்மா இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன்னு சொன்னா நீ வாழ்க்கையை உணரவில்லை. இதுவே உனக்கு ஒரு பெரிய தண்டனை. இதற்காகவே நீ பிறப்பு வர வேண்டியவன். அவன் என்னோட பெரியவன். கல்லூரியில பிஏ பார்த்து கிடந்து பிஏ முடிச்சுட்டான். அரியர் இருந்தது எக்கனாமிக்ஸ். நான் அப்ப ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்க பீரியட். என்ன கேக்குறான், எப்படி அம்மாவை நினைக்காம முடியும்? அம்மாவுக்காக வருந்தாம எப்படி முடியும்? சரி, நீ வருந்ததுனால அம்மா வருவாளா? எழுப்ப முடியுமா? எப்ப நீ இதுக்கு வருந்தணும்னா உங்களோட ஆற்றல் இருந்துகிட்டு, ஐயோ நான் செய்யாம இருக்கிறேன்னு, இது தப்பு இல்ல, நான் செய்யணுமே இறக்கலாம். அப்ப கரெக்ட். ஒண்ணுமே இல்லாம நீ வருந்துறேன்னா ஃபூல். அப்ப நான் என் அம்மாவை அப்ப நான் சொன்னேன், இது உன் அம்மாவே இல்லடா. என்ன தம்பி பேச்சு ஒரு மாதிரி போகுதுன்னாரு. ஏன்னா என்னோட பெரியவர் இல்லையா, என்ன டாக்டர் பேசணும்னு. என்ன தம்பி பேச்சு வரும்? ஆமா, நீங்க அறிவுல ரொம்ப கீழே இருக்கிறீங்க, அப்புறம் என்ன? எங்க அம்மா இல்லைன்னா யாரும்? உங்களுக்கு ஏற்கனவே நிறைய அம்மாக்கள், ஒவ்வொரு ஜென்மால ஒரு அம்மா. இந்த உடம்புக்கு இந்த அம்மா, அவங்க கர்மம் முடிஞ்சு போச்சு. நீங்க உடம்பு போட்டு போயிருவீங்க, இன்னும் அடுத்தால வேற உடம்புக்கு போவீங்க. அவ எந்த தாயை கும்பிடுறது? அப்போ தாய்க்கு தாயாக இருக்கக்கூடிய, தந்தைக்கு தந்தையா இருக்கக்கூடிய இறைவனை தான் நினைக்கணும். ஒரு பாடல் உண்டு, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். கண்ணதாசன் பாடல், மிக அருமையான பாடல். இல்ல அதெல்லாம் உண்மை கேட்டு. அப்ப எந்த அம்மா அல்ல, நிறைய அம்மா இருக்கிறா. அப்ப எந்த அம்மாட்ட ஆசை வைக்கிறது இல்லையா? தாயினும் சால பரிந்தூட்டும். தாயை விட ரொம்ப அன்பா இருக்கக்கூடியது இறைதான். இறைநிலைக்கு நிகர் அன்பு வேற எந்த இதுலயும் இருக்காது. அத நினைப்பா. அதுக்கு நீ என்ன பண்ணிருக்கிற பாத்தீங்கன்னா, அவன் சாமியாரா போயிட்டான். சாமியாரா போயிட்டாரு, நல்ல மனுஷன். அப்போ அந்த உண்மையை உணராத வரைதான் நம்ம இந்த மாதிரி அவஸ்தைப்படும். அப்ப நான் ஆரம்பத்துல சொன்னேன், துறவரத்தை பெருசா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இல்லையா? துறவரம் என்பது வேண்டாம். துறவு எதை துறப்பது? இங்க துறக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, எதுவுமே கிடையாது. துறம் அது இருந்துகிட்டேதான் இருக்கும். உன்னை நீ சுத்தப்படுத்தி போய் விட்டுட்டு ஓடலாம் முடியாது. நான் அதான் சொன்னேன், இந்த உடம்பே பாரம். உடம்ப கீழே போட்டாலே நீ இந்த ஊரை விட்டு போக வேண்டியதுதான், ஊர்ல உலகத்தை விட்டு போக முடியாது. அப்போ இந்த உடம்பு இல்லாம வாழ முடியாதுங்கும் போது உடம்பு இருக்கிறவரை வாழ்ந்தானே ஆகணும். அதான் சொன்னேன், வள்ளலார்லாம் 11 வயசுலயே ஞானம் வேணும்னு சொன்னவரு 54 வயசு வரை வாழ்றார். அப்போ அவரை மீறிய செயல் தானே அது. அவரை குறை சூழல, வாழ்க்கையே வேண்டாம். ஏன்னா திருவொத்தியூர்ல போய் இல்லையா, அந்த அம்மனுக்கு முன்னாடி நின்று பாடுறார். அந்த தாய் காட்சி கொடுக்குறா. நைட்டு லேட்டா வீட்டுக்கு வர்றார், 11 மணிக்கு வீட்டுக்கு வர்றார். வந்து பார்த்தா கதவு சாத்தி இருக்குது. மாடியில அவங்க அண்ணி எல்லாம் இருக்கிறாங்க, அண்ணன் அண்ணி எல்லாம். அண்ணி தான் சாப்பாடு கொடுப்பாங்க. கதவை தட்டி அவங்களை எழுப்புவதற்கு இவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. திண்ணையில அப்படி படுத்துட்டார்.
வள்ளலார் திண்ணையில அப்படி படுத்துட்டார், பசியோட படுத்துட்டார். பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கும்போது தட்டி எழுப்புறாங்க அண்ணி. தம்பி, நீ சாப்பிடாமலே படுத்துட்டீங்களே, சாப்பிடுங்கன்னு ஒரு இலையெல்லாம் போட்டு இலையில சாப்பாடு எல்லாம் பரிமாறி நல்லா சாப்பிட்டுட்டு அந்த எச்சியலையும் அப்படி கீழே போடுறா, தள்ளிட்டு படுத்துட்டா. காலையில 5:30 மணிக்கு அந்த அண்ணி கதவை திறந்து வீட்டை பெருக்கிட்டு அப்படி வெளியில கோலம் போடுவதற்காக வெளியில வராங்க. வாசல் பெருக்கிட்டு கோலம் போடும்போது அப்படி போட வந்தவங்க தண்ணி தெளிக்கும் போதே பாக்குறாங்க, திண்ணையில இவர் படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். அவர் பக்கத்துல எச்சி இலையெல்லாம் கிடக்குது. அந்த அம்மா அப்படி பாக்குறாங்க, இங்க யாரு இலையெல்லாம் சாப்பிட்டு போட்டது? நைட் அவங்க படுக்க போகும்போது அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே, யார் சாப்பிட்டு எச்சி இலையெல்லாம் போட்டிருக்காங்க? இவரு எப்ப வந்து படுத்தாரு தம்பி ஏன்னு சொல்லிட்டு அவரை எழுப்புறார். என்ன தம்பி, எப்ப வந்தீங்க? சாப்பிடாமே நைட்டு படுத்திருக்கீங்களேன்னு. அவர் சொல்றார், என்ன நீங்க தானே சாப்பாடு கொடுத்தீங்க, தட்டி எழுப்பி எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்களே. நானா? ஆமா, இத பாருங்க, இந்த இலையில வச்சு எனக்கு சாப்பாடு எல்லாம் போட்டீங்க, இந்த சாப்பிட்டுட்டு போட்ட இலை என்ன கிடைக்குதான்னு. அண்ணி ஷாக் ஆயிட்டா. ஏன்னா சும்மா லெந்த் அடிக்கிறாரு இல்ல பொய் சொல்றாருன்னு சொல்றது கூட வாய்ப்பு இல்லை. என்னன்னா எச்சி இலை கிடக்குறது, சாப்பிட்ட மிச்சம் கிடக்குறது. இவரும் பசியில வாடின மாதிரி இல்ல, தெம்பா இருக்கிறாரு. நானா தந்தேன், நீங்க தான் தந்தீங்க, நான் வரல தம்பி. நம்ம வீட்டுல இந்த இன்னைக்கு வாழை இலையெல்லாம் ஒண்ணு வாங்கி வைக்கல, அப்படி நான் உங்களுக்கு சாப்பாடு தந்தாலும் தட்டையில தான் தந்திருப்பேன். இந்த நீங்க சாப்பிட்ட இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அளவுக்கு நம்ம வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணல. நான் முடிச்சு வரவே இல்லையே, இப்பதானே வரேன். எந்திக்கும் போதே நினைச்சேன் நீங்க வந்தீங்களோ வரலையா சாப்பிடலையா நினைச்சுட்டே தான் இறங்கி வந்தேன். பாத்தீங்கன்னா திண்ணையில படுத்துருக்கீங்கன்னா. வள்ளலார் அப்படியே பார்த்தார். ஒரு நிமிடம் கண்ணை பொத்தி பார்த்தா கண் முன்னாடி யார் தெரியுறான்னா, எங்க என்ன கோயில், திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய அம்பாள் அப்படி கண்ணுக்கு தெரியுது. சிரிக்கிறாங்க. ஓ, எல்லாம் உங்க வேலைதானான்னு சொல்லிட்டு, சரி என்னை மன்னிச்சிருங்க. பேசுது, ஆவி பேசுகிறது. எல்லா உருவமும் ஆவி எடுக்கும். இது சத்தியம். உங்க கூட இருக்கிற நீங்க தனி இல்ல, நான் அனாதின்னு எவனா சொன்னா அடிச்சு கொல்லணும். யார் அனாதி? யார் அனாதி? உன் கூட ஆவி வழங்கப்பட்டிருக்கிறது பாம். அந்த ஆவி என்ன பண்ணும்? எல்லா ரூபமும் எடுக்கும் உனக்கு உதவுற அளவுக்கு. நீ என்ன கேக்குறீ? இப்ப ஐயப்பனுக்கு என்ன சொன்னாங்க? அவங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க, புலிப்பால் கொண்டு வந்தாதான் அவங்க அம்மாவுக்கு நோயை தீர்க்க முடியும்னு. எங்க போய் புலி, இவர் காட்டுல போய் புலி பிடிக்க முடியுமா? சின்ன பையன், அங்கெல்லாம் புலி நிறைஞ்ச காடுதான், காட்டுல புலி இருக்குது, இவருக்கு என்ன பயம்? சரி, புலி கிடைச்சாலும் புலி பால் கிடைக்குமா? ஆட்டுல பால் கறக்கிறதே பெரிய அவஸ்தையா இருக்கும் இல்லையா? சில நேரம் காலை வச்சு எட்டிடும். ஃபர்ஸ்ட் எல்லாம் டக்கு புக்கெல்லாம் போய் காம்புல கை வைக்க முடியாது, அதுக்கு பழகி இருக்கணும். அந்த கோனார் பால் நான் பார்த்துருக்கேன், அது செம்புல தண்ணி கொண்டு வருவாரு. அப்படி வரும்போதே அதை என்ன பண்ணுவாரு, முதலாவது நெத்தி அப்படியே தடவி கொடுப்பாரு, அப்படியே வயிற்று பக்கத்து தடவாரு, பின் பக்கத்துக்கு வருவாரு, 2 தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் மெதுவா உட்கார்ந்து அந்த தண்ணியை வச்சுட்டு தொட்டு காம்புல இருந்து பால் எடுப்பார். அது அந்த பழகினது தெரிஞ்சாதான் அந்த மாடு விட்டு கொடுத்துட்டு இருக்கோம். நீ புது ஆள் போய் கைய வச்சேன்னா அது காலை வச்சிடும். அப்போ ஒரு பால்கிட்ட எடுக்கிறதுக்கு ஒரு பசு மாடுகிட்ட ஆடிட்ட இந்த பாடா இருக்குதுன்னா, புலிகிட்ட யோசிச்சு பாருங்க. ஆதி நிலை வேண்டும். நான் அதை தான் சொல்றேன், எல்லாருக்கும் வேணும். நீ காசு சம்பாதிக்கலையே ஆவியை சம்பாதி. எனக்கு ஆசை அப்படி நிறைய இருந்தா, அப்படி எல்லாருக்கும் ஆவி நிலை வரணும். ஆனா ஒரு பையெல்லாம் அதுல வரலையே. காசுக்கும் பிரச்சனைக்கும் நோய்கள்லாம் வர்றாங்க. உண்மையை தேடி யார் வரா? இது ஒரு பயப்படல. அதான் சொல்றேன், அந்த அந்த நிலை இருந்தா உங்களுக்கு எப்ப உற்சாகமும் தைரியம் வரும், உறுதிப்பாடு வரும்னா உங்கள்ட்ட ஆவி இருக்கணும். ஆவி இருந்தால்தான் அந்த பயம் வராது. பயம் வந்துன்னா ஆவி இருக்காது.